வீட்டிலிருந்து வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில உடற்பயிற்சிகள் மூலமாகவும் எப்படி உங்களுடைய உடம்ப கம்ப்ளீட்டா இந்த அல்சர்ல இருந்து வெளியெடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஹீலிங் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பொதுவாக காரமான உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பெப்டிக் அல்சர் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில தவறான உணவுகள் காரணமாக அந்த கழிவுகள் நம்ம குடலில் இருக்கிறதுனால தான் நம்ம வயிற்றில் இந்த இரிட்டேஷன் ஏற்படுது. பொதுவாக பெப்டிக் அல்சர் பைலோரிக் பாக்டீரியானால தான் உருவாகுது அப்படின்றாங்க. அந்த பைலோரிக் பாக்டீரியா கண்டிப்பாக அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக வந்த ஒரு பாக்டீரியா. ஆனால் நம்ம அந்த பழைய பூரா அந்த பாக்டீரியா மேலே போட்டுறோம். ஸோ நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கட்டும், இல்லை டியோடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றை குடலோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியோடினம்